கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம இளைப்பாறுதல்னால நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு வேலை செய்தோம்னாக்கி அந்த வேலைக்கு ஒரு இளைப்பாறுதல்னா ஒரு ரெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மற்ற 1 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு இடைவெளி இருக்குது. அப்போ எல்லா வேலைக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. ஆண்டவர் எல்லா வேலை செய்யும்போதும் ஒரு ஒரு நேரம் டைம் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு இந்த இளைப்பாறுதல்னு சொல்லி அது வச்சுருக்காரு பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய வேலையை செய்யணும், செஞ்சுட்டு தான் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியும். ஏன்னா ஆண்டவருக்கு வேலை செய்யாமல் இப்போ வேலை செஞ்சவங்களுக்கு தான் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களே இல்லையா. ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க, அவங்க வேலைக்கு போகும்போது அந்த 1 மணி நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. ஆனால் வேலையை செய்யாதவங்களுக்கு யார் ரெஸ்ட் கொடுப்பா? அது மாதிரி ஆண்டவருக்கு இந்த வருத்தப்பட்டு பாருங்க இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அது ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்ன காரியம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். ஆண்டவர் நம்மளோட கூட பேச இன்றைக்கி ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்கள் கொடுத்துருக்கிற இளைப்பாறுதலில் நாங்கள் பிரவேசிக்கணுமா என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கீங்க சுவாமி. அதுபோல் நாங்கள் செய்து முடித்து உங்களுடைய இளைப்பாறுதலிலே சேரடைய மற்ற பிள்ளைகளையும் கொண்டு சேர்க்க இன்றைய நம்ம கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற சுவாமி. இளைப்பாறுதல் என்றால் ஆண்டவரே, பரலோகத்தில் உங்களோடு கூட சந்தோஷமாக இருக்கிற நாளாக இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களே நாங்கள் என்ன செய்து அதை செய்து முடித்து அவளோடு கூட நாம் உட்கார நம்ம செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து ஜெயிக்க பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் எங்களை விலகி காக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அந்த வாக்குத்தத்தங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க சுவாமி. உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க. அப்படியே எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஆவியானவர். எங்களுக்கு நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்குற சுவாமி. இந்த வசனங்கள் மூலம் நாங்கள் படிக்கும்போது எங்களோடு கூட நீ பேசி வழிநடத்தமாக ஜெயிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மகிழ்ச்சிருக்குது. ஏசுரச்சன் நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இளைப்பாறுதல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். அது ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கி மத்திய 11:28 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கு வேலை செய்ய போகிற இடத்துல நமக்கு ரெஸ்ட் கொடுக்குறது வேறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கம் பார்த்தீங்களா. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் வருத்தங்கள், பாடு, துக்கம், துன்பம், நோய், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கலாம்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்களுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாரு. அப்போ உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட இளைப்பாறுதல் நம்ம போகணுன்னாக்கி என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட வரணும். அவர்கிட்ட வரும்போது நாம் நம்ம ஆத்துமாக்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் இளைப்பாறுதல் தராது. அப்படி ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தருது நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது கிடைக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் உலகத்தில் என்ன செய்து முடித்து ஆண்டவரை நாம் சந்திக்க முடியும், அவரோடு கூட நம்ம இளைப்பாறுதலுக்கு நம்ம பிரவேசிக்க முடியும் அப்படின்னா அவர் சொல்ல காரியங்களை நம்ம செய்து முடிக்கும் பொழுது தான் அவரோட கூட நம்ம சேர முடியும், அவர் சமூகத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ ஜெபிக்கிறவங்களும் ஜெபிக்காதவங்களும் நமக்கு அதுக்கேற்ற பலன்லாம் ஆண்டவர் கொடுக்காருன்னு சொல்லி நம்ம பின்னாடி படிப்போம் பாருங்க. அந்த மாதிரி வசனங்கள் மூலமாக நம்ம ஆண்டவரோட பேசி அவர் நமக்கு என்ன செய்த திட்டம் வச்சுருக்காரோ அதை செய்து முடித்து நம்ம போகும்பொழுது அந்த காரியங்களில் நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கார். அதனால் இளைப்பாறுதல் அப்படிங்கிறது நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் பொழுது ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய வேலையை செய்து முடிக்கும் பொழுது அவர் கொடுத்த என்ன வேலை கொடுத்தாரோ நமக்கு அதை செய்து முடிக்கும் பொழுது அந்த உலக காரியங்களில் நான் வேலையை சொன்னேன் பாருங்கள், வேலைக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்காங்களே அந்த காரியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அதை சொன்னேன். ஆனால் அந்த உலக வேலைக்கு ரெஸ்ட் வேறு, இந்த ஆண்டவருக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு பரலோக சந்தோஷம் ரொம்ப மிகுந்ததுங்க. அதுதான் கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள். அதில் நம்ம ரொம்ப ஆண்டவர்கிட்ட நம்ம பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய காரியங்களில் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதை நம்ம செய்து முடிக்க நமக்கு உதவி செய்ய ஆத்மாக்குள்ள நமக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிற ஆண்டவரை நம்ம முற்றிலுமாக அவரை சார்ந்து நம்ம ஒரு நாள் உலகத்தில் வாழ்ந்து ஜெயிக்க நம்ம ஜெயிப்போம். அடுத்தது எபிரேயர் 4:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலே பிரவேசிக்கிறதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு
பயந்துருக்கு கடவும். இப்போ பயம் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஏன் பயம் அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, முதல்ல இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ யோசுவாவுக்கு கொடுப்பாரு, ஈசாக்கு கொடுப்பாரு, ஆபிரகாம் கொடுப்பாரு, எல்லாருக்குமே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை வந்து நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா அதை சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மனுஷன் நிறைய பேர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வாக்கு கொடுப்பான், அவன் வாக்கு மாறி போவான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கும் மனுஷனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். மெயினாக நமக்கு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா, வசனத்தை நம்மளோட கூட பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக செய்வாருங்கிற நிச்சயம் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் மனுஷன்கிட்ட நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியவே முடியாது. அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வந்து தந்திருக்காரு ஆண்டவர். நமக்கு வந்து அதில் வந்து பின்வாங்கி போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தம் கொடுத்துருக்காரோ அதில் நான் கண்டிப்பாக நம்மளை நடத்துவாருங்கிற ஒரு காரியத்தை நம்ம வந்து இந்த உலகத்தில் மற்ற பிரச்சனைகள் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கலங்கி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நமக்கு முடியாது, நமக்கு இதெல்லாம் இந்த என்ன நம்ம நடக்க போதோ அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நடக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம மறந்துட்டு இந்த கவலையில் போய் விழுந்துருவோம். அப்படி விழுந்துடாத மாதிரி நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட அந்த பயம் வந்துடக்கூடாது. வந்துட்டுனா வாழ்க்கையில் எல்லாமே விழுந்து போவோம். அப்படி விழுந்து விடாதபடி நீங்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம பயந்துருக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துருந்து நம்ம அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம அந்த பயபக்தியோடு இருக்கணும். அந்த பயத்தை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த காரியங்களில் நம்ம இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வாழ்க்கையில் அனுபவப்படுறது தான். நம்ம ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நிறைய காரியங்கள் நம்மளை அமுக்க வரும்போது பார்த்திங்கன்னாக்கி நம்ம இவ்வளோதான் நமக்கு முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சுட்டு இருக்கும்பொழுது ஆண்டோடைய வசனம் நம்மளோட கூட பேசும்பொழுது நமக்கு ஒரு புதுமையான ஒரு ஏதோ நமக்கு ஒரு புது தெம்பு வந்துடும். நமக்கு ஒரு புதிய ஏதோ ஒன்று கிடச்சிச்சு, நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு பயந்துருக்க பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அதை நமக்கு நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பழகி போனோம்னாக்கி நம்ம ஆண்டோடைய பாத்திரம் இருந்து அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு ஒன்றுனா நம்மளை நடத்தி போகிறத பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கி அதில் வந்து நம்ம பழகிட்டோம்னாக்கி ஆண்டவர் பாதம் தான் நமக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி நாம் இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அப்படி தான் வந்து இந்த வசனம் சொல்லுது. அதை நம்ம பற்றி கொள்வதுக்கு அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொண்டு நம்ம பின்பற்றுறதுக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்ம கேட்டு அவருடைய உதவியினால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். அதனால் அதை கேட்டு அதில் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்வோம். அடுத்து வந்து நான் அதே எபிரேயரில் 4:9 பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு வந்து இளைப்பாறுதல் காலம் வருதுன்னா இப்போ கடைசி நாட்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்துங்க, நீங்கள் தூங்கக்கூடாது, தூங்காமல் ஜெபிக்கணும், எப்போ வருவார்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. திருடன் வருவது போல் வருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால் இவங்கெல்லாம் பயந்துட்டு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ ஆண்டவர் வந்துட்டாருன்னு நம்ம என்ன செய்ய முடியும், அவர் வந்துட்டாரு நம்ம சந்திக்க முடியுமா, எப்போ இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இளைப்பாறுதல், அதாவது தினமும் நம்ம ஆண்டவருடைய பாத்திரம் இருந்து ஆண்டவரே நீங்கள் உங்கள் வருகைக்கு நாங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னாக்கி ஆண்டவர் இந்த சீசர்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ண கூப்பிட்டு போகும்போது அவங்க அப்படி தான் சொல்லுவார், நாங்கள் போக போகிறேன், நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அப்புறம் வந்து ஆண்டவர் சொல்லுவார், என்ன நீ 1 மணி நேரமாக தூங்காமல் ஜெபிக்க முடியாதா, என்னால் எனக்காக ஜெபிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஜெபிக்கிறதுக்கு அவங்க வந்து ஆண்டவரோடு கூட அவங்க இருந்தவங்களே அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறையா இன்றைக்கி தோல்விகளை சந்தித்தோடனே ஐயோ இவ்வளோதானா அப்படின்னு அழுதோம் பார்த்தீங்களா. நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ஆண்டவருக்கு பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அவர் வந்து இளைப்பாறக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் நம்ம அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இளைப்பாறுற காலம் இனி வருதா இருக்குதுன்னு சொன்னால் வந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் இளைப்பாறதுக்கு அது வந்து ஆண்டுகிட்ட போகிறதுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்போ அதுக்கு ஆயத்தமாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது தான் அதுக்கு நம்ம தயாராக இருக்க முடியும். அதுக்கு நம்ம ஜெயிப்போம். 11:28 நம்ம படித்தோம், வருத்தப்பட்டு பாருங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கிற என்ன உலகத்தில் நம்ம வந்து எங்கே போனாலும் சரி நமக்கு வந்து இந்த கஷ்டம் வந்ததுன்னு போனோம்னாக்கி அவங்க ஒன்றும் அதுக்காண்டி நமக்கு ஒன்றும் உதவி செஞ்சு நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறத நம்ம நிறைய பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், வாழ்க்கையில் துன்பம் நமக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பாவத்தினால வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களெலாம் பார்த்திங்கன்னாக்கி இயேசு வந்து என்ன கூப்பிட்டாருனாக்க அந்த ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ வந்து அவர் அழைப்பு கொடுக்காரு.
ஏன்னா வந்து கிருபை தந்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஏன்னா கிருபை நமக்கு ரொம்ப இலவசமாக ஆண்டு தந்திருக்காரு. அதை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அடுத்தது வந்து அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி அந்த காரியங்களில் நம்ம முழுமையாக நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யாமல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போக முடியாது. அவன் வந்து இந்த நம்ம உலகத்தில் நமக்கு பாடுகள் கவலை அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த சமாதானம் தரக்கூடிய நம்ம வழி நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த சந்தோஷத்துக்கு நம்ம பிரவேசித்தா மாத்திரம்தான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும். நமக்கு வருகிற சோதனை வேதனை இதெல்லாம் செய்யும்போது ஆண்டுடைய கிருபையை அவருடைய உதவியை வந்து நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தாங்க, அதனால தான் நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செஞ்சுட்டு உங்களை இழைப்பாதில் நாங்கள் வந்து எங்களை பாதுகாத்து நீங்கள் வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கீங்க, அதுக்கு நாங்கள் வரணுன்னாக்கி இங்கே என்ன செய்யறதுக்கு நமக்கு சொல்கிறாரோ, இங்கே நிறைய வேதனைகள் இருக்குது, பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஆண்டோடைய உதவியோட ஆவியான உதவியோட கூட நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தாதான் அந்த பரலோக நித்திய அந்த பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அந்த காரியங்களை செய்து முடிக்க எனக்கு இந்த வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய வசனங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிச்சிங்கனாக்கி ஆண்டவர் உங்களோட கூட பேசுறதை நீங்கள் உணர முடியும். எல்லாமே செய்து முடித்தாதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எவரே 4:16 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி கிருபாசனத்தண்டே சேரக்கடம். கடைசியில் நீங்கள் அந்த வசனம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவும். இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனத்தை படிக்கும்போதே ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுருவார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெறணும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஏற்ற நாட்களில் நம்ம வந்து அதுக்கு நம்ம காத்திருக்கோமான்னு தெரியல. நம்ம வந்து பாருங்கள் பயந்துகிட்டே இருக்கோம், எந்த நேரம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் வந்து செய்யக்கூடிய காரியங்களை செய்வார், சகாயம் செய்வார். அந்த கிருபையை அடையணும். நம்ம இந்த ரெண்டையும் பெற்றுக்கொண்டால் தான் தைரியமாக கிருபாசனத்தண்டே போக முடியும். ஏன்னா வந்து இந்த உலக வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது. ஆண்டோடைய இறக்கம் இல்லைனாக்கி இங்கே உலகத்தில் வாழ முடியாது. ஏற்ற காலத்தில் அவர் நமக்கு நல்ல காரியங்களை செய்யலைனாக்கி, நமக்கு வந்து இந்த கிருபையை தரலைனாக்கி நமக்கு வாழ்க்கையில் நல்லா தோற்றுக்கீழே வந்துடுவோம். அதனால் இது எல்லாமே ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம தைரியமாக போக முடியும். ஏன்னா இதெல்லாம் செய்யாமல் நம்ம போக முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் மோசையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மோசைகிட்ட மாத்திரம் பேசுவார், மக்கள்லாம் பயந்து அலறுவான். அப்படிலாம் இல்லாமல் ஆண்டவர் பிறந்து அவர் சிலுவையில் மறித்ததுனால நமக்கு அந்த சிலாக்கியத்தை இந்த திரையை கிழிச்சு ஆண்டவர் நமக்கு அந்த உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு இந்த பிரதான ஆசாரியன் ஒரு வருஷத்துக்கு இருக்கா போகக்கூடிய அந்த திரையுள்ள நம்மளை போகிறதுக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பரிசுத்தமாக்கி நம்மளை வழி நடத்தக்கூடிய காரியங்களை செய்து முடிச்சிருக்குது. அதனால நம்ம கிருபாசனத்தில் சேரலாம். ஆனாலும் இரக்கத்தை பெறணும், கிருபையை பெறணும். ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு இல்லைனாக்கி அந்த சமூகத்துக்கு நம்ம போகவே முடியாது. அதனால் இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு பாருங்கள், அதெல்லாம் எல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் போகலாம் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி இல்லை. உலக வாழ்க்கைக்கு என்ன காரியங்கள் ஆண்டவர் கற்று வந்திருக்காரோ அது செய்து முடிச்சு தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதுக்கு நம்ம காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது ரோமர் நம்ம எல்லாம் கிடைச்சதுனாலும் எதுனால கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நம்ம படிச்சிட்டோம்னாக்கி அதுலேருந்து நீங்கள் வசனத்தின் மூலமாக நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த நாட்களையும் செய்வார். ரோமர் 4:21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துறதுக்கு வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஏன்னா வந்து ரோமரில் நீங்கள் நிறைய படிச்சிங்கனாக்கி நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ததை நீங்கள் வந்து உணர முடியும். ஏன்னா வந்து வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ரோமர் நிறைய எழுதியிருப்பார் பாருங்கள். நிறைய சட்ட திட்டங்களெல்லாம் பற்றி நீங்கள் படிக்கலாம். அதனால் நீங்கள் அதை படிச்சிங்கனாக்கி நீங்கள் ரொம்ப அந்த வசனத்தை நான் சொல்லிவிட்டு அப்படியே போனோம்னாக்கி உங்களுக்கு புரியாது. வசனத்தை நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ரோமர் 4:21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான்னு முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாம் யார்? ஆபிரகாம். அவர் வந்து பிள்ளை இல்லாதப்போ அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவர் செஞ்சார். அது மாதிரி நம்மளுக்கும் செய்வார் அப்படிங்கிற உறுதியான விசுவாசத்தை நம்ம பிடிச்சி நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன செய்ய வேண்டியிருக்குது உலகத்தில், அதை பூரா எனக்கு செய்ததுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம வந்து அவர்கிட்ட நமக்கு ஜெபிச்சு ஆண்டவர் வந்து செய்யக்கூடிய காரியங்களை செய்வார். அதில் நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா நீங்கள் அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். அடுத்தது வந்து கலாத்தியர் 4:28 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சகோதரே நாம் ஈசாக்கை போல் வாக்குத்தத்தம் தந்து பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்த பிள்ளைகள் நாம், அதாவது நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்ல முடியாது. எல்லாருமே நான் ஆண்டவருடைய பிள்ளை தான் அப்படின்லாம் அவர் வந்து சும்மா அப்படியே சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவாங்கல்ல, நான் அவர் பிள்ளைதான்னு சொல்லி
சிலர் வந்து சர்டிஃபிகேட்லேயே போட்டுக்கிடுவாங்க, நான் இவர் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அது நம்ம உலக வாழ்க்கையில் போட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு புஸ்தகமே இருக்குது. அதில் எழுதப்பட்ட பேரை சொல்லுவார்ல சீசர்கள்கிட்ட, பிசாசு பயப்படுறதுக்காண்டி நீங்கள் சந்தோஷப்படாங்க, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் அவங்க நிறைய வேலை பார்த்தாங்க, நிறைய அற்புதம் செஞ்சாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த தாழ்ந்தெல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்புறம் போய் இன்றைக்கி இளைப்பாறுதலில் ஏன் இருக்காங்கன்னாக்கி அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் போனாங்க. எல்லாருமே பேதுரு, பவுல் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் அந்த மாதிரி வேலைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்மளும் இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சாதான். ஈசாக்குன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அது அவர் பிள்ளை நம்மனாக்கி என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை நாமளும் பற்றி பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருங்க, நாங்கள் உங்கள் பிள்ளை அப்படிங்கிற ஒரு உலகத்தில் வாழும் பொழுது அந்த வாழ்ந்து உங்கள்கிட்ட வரும்பொழுதும் நாங்கள் வந்து நிறைவான பலனோட நம்ம சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுவார். தீத்து 1:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்குது. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையோடு பற்றி தேவ பக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் உண்டாயிருக்கும்படி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கோம். அப்போ நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அவர் தான் பொய்யுரையாத தேவன். அவர் தான் நமக்கு எல்லாத்திலையும் செய்து முடிக்க நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால அவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைங்க நாம் அவர்கிட்ட நம்ம அவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கும்போதே உலகத்தில் வாழும்போதே எத்தனை காரியங்கள் நமக்கு செய்கிறதுக்கு சொல்லியிருக்காரோ அதை செய்து முடித்து அவருடைய இளைப்பாறுதல் அவருடைய சமூகத்துக்கு அவருடைய கிருபாசன தண்டையில் சேர்கிறதுக்கு நாம் மாத்திரம் இல்லை மற்ற பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் இன்றைக்கி செய்து ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நித்திய ஜீவனை தரக்கூடிய தகப்பனே நீங்கள் ஆவியானவரால் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம். பாதம் நம்பி வந்தே திருவை நிலை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே பாருதல் தரும் தேவா, களைத்தோ
என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை வந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஜெபம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நாம் தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு எங்களை வைத்திருப்பது ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. நீங்கள் வாக்குத்தத்தம் தந்து எங்களை ஆண்டவரே எங்களை உலகத்திலே வைத்திருக்கீங்க சுவாமி. அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் என் தேவன் என்ன வைத்திருக்க எங்கள் திட்டத்துக்கு நாங்கள் ஓடி ஜெயித்து அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த இளைப்பாறுதலை நாங்கள் ஆண்டவரே அவங்க கண்டுகொள்ளத்தக்கதாக அவங்களோடு கூட பேசத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் கிரியை செய்யத்தக்கதாக ஜெபிக்கிற சுவாமி. இந்த இளைப்பாறுதல் ஆண்டவரே நித்தியமாய் உங்களோடு கூட இருக்கிற இளைப்பாறுதல்
அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு தகப்பனே உலகத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கத்தக்கதாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து அவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு அவர் கீழ்ப்படிந்து எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு முற்றிலுமாய் ஆண்டவரை அர்ப்பணித்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த ஆண்டவரே மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற நாட்கள் வரும் பொழுது அநேக பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக எங்களை நீ பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே நாங்கள் இளைப்பார்ந்து அப்படியே சோர்ந்து ஆண்டவரை விழுந்து விடாதபடி எங்களை காத்து நீங்கள் கொடுத்துருக்கிற வசனங்களை நாங்கள் போதித்து நடத்தவும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அந்த தகப்பனை பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கும் உம்முடைய நியாயத்திற்குள்ளே ஆண்டவரே நிற்கவும் உம்முடைய சமூகத்திலே நிற்கவும் தகுதியுள்ள பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் மாறத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தக்கதாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து அப்பொழுது ஆண்டவரே நீங்கள் அந்த இளைப்பாறுதல்களை உங்களோடு கூட எங்களை வைத்து சேர்த்துக்கொள்வீங்களே சுவாமி. அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் வைத்திருக்க திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க சுவாமி. சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எத்தனை ஆண்டவரை பாதையிலே எங்களை விழ தட்டினாலும் ஆண்டவரே எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல கரம் உண்டு என்று நாங்கள் விசுவாசித்து அதுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படைந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் சேர முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த வசனத்தின் மூலமாக படித்திருக்கிற இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. இதன் மூலம் அநேக பிள்ளைகள் இன்னும் அதிகமாக வசனத்தை தியானிக்கவும் இன்னும் அதிகமாக அவர்களோடு பேசவும் இந்த நாட்களில் நீ செய்து வழிநடத்தவனுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள இன்றைக்கி ஆண்டவர் தந்துக்கு இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எல்லாவற்றிலும் உடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு அந்த விசுவாசத்தை அந்த வாக்குத்தத்திலே வைத்து அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சொல்லவும் கேட்குற பிள்ளைகள் அதை ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிங்க அதை செய்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் அநேக அர்ப்பணிக்கத்தக்கதாக என்னை ஜெபிக்கிறேன் சுவாமி. வசனத்தின் மூலம் பேசும் ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும். என்ன தேவையாக இருந்தாலும் கற்றிருந்து வழிநடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றிருந்து வழிநடத்துக்காக பார்க்கிற சுவாமி. ஆவியான அப்படி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிவு எப்படின்னா நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் நடத்துகிற விசுவாசத்தில் எங்களை பலப்படுத்தும். சோர்ந்து விழுந்து விடாதபடி எப்பொழுதும் நம்முடைய பயத்தில் நம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. மனிதனுடைய வார்த்தைக்கு அல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாங்கள் ஆவியானவர் சொல்கிற அந்த எழுதி வைத்திருக்கிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்து அநேக பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துக்குள்ளே வரவும் நாங்களும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களுடைய நாமத்தை மயப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படவும் கிருபை செய்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு பயிர்த்தோம்னா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமுத்திரை வரும் வரை எங்களை காத்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கனமாய் மேலே அமதே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.